இந்த நேம கேட்ட உடனே அண்ணன் எப்படி சமாளிப்பாரு? இல்லைங்க, அதான் சொன்ன இன்டோர் மீட்டிங். அது கட்சி அலுவலகத்துக்கு முக்கிய பிரமுகர் வந்திருக்காரு, நல்லா வாட்ச் பண்ணுங்க. வருஷம் ஃபுல்லா அரசியல் பேசினாலும் இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாள் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு லீவ் விட முடியாது. இன்னைக்கும் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில நடந்திருக்கு. அவருக்கு தொண்டர்கள் பயங்கரமான வரவேற்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி அலுவலகத்துக்கு முக்கிய பிரமுகர் வந்திருக்காரு, நல்லா வாட்ச் பண்ணுங்க. பாத்துட்டீங்களா? அதுல ஒண்ணும் இல்ல, சும்மா நடிகர் சௌந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சரவெடியை போடுறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன நாள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளாத கட்சி இப்படி எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த 2026 பிறக்க போது. அதனால புத்தாண்டு வாழ்த்து சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்குறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பத்திரிகைத்துறை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்கள், ஊடகத்துறை சார்ந்த அன்பு சகோதரர்கள், அதாவது கள அளவிலே பணிபுரிகின்றவர்களும் சரி, அலுவலகத்திலும் பணிபுரிகின்ற அத்தனை களப்பணியாளர்கள், குறிப்பாக நம்முடைய ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கேள்வி என்னவோ இன்னைக்கு நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அதான். ஆனா பதில் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டவங்க நம்ம என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு மறந்துட்டு அடுத்த கேள்விக்கு போயிருவாங்க, அப்படி இருக்கும். அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக அது ஒரு இன்டோர் மீட்டிங். எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தல் நேரம். இது தேர்தல் நேரம்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 பிப்ரவரியில் எப்படியும் இறுதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிபிகேஷன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு தேர்தல் பணி ஏற்கனவே எல்லாம் ஒரு அனுபவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்திலே எதிரிகளை பந்தாடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள். அது மட்டுமல்ல, களத்தில் இருக்கின்ற நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அன்பு குழந்தைகள். எனவே ஒரு ஆர்ப்பரித்து இந்த ஆட்சி, அதாவது ஒரு அடக்குமுறை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போன்று ஆதிதிராவிட மக்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல் பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கூட செவிலியர்கள் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக அவர்கள் போராடி, ஒரு செவிடன் காதிலே கூட அது சங்கு ஒலித்தாலும் கூட ஓரளவாவது கேட்கும். ஆனால் இந்த செவிட்டு குருட்டு அரசாங்கத்துக்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகின்றார்கள், மீனவர்கள் தினந்தனும் செத்து பிழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகள் தொழிலாளர் அத்தனை பேருமே கஷ்டப்படுகிற நிலைமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு வெறும் போட்டோ ஷூட் மட்டும் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கு இன்று சென்று கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த நேம கேட்ட உடனே அண்ணன் எப்படி சமாளிப்பாரு? இல்லைங்க, அதான் சொன்ன இன்டோர் மீட்டிங். அது இன்டோர் மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணதான் வெளியில சொல்ல முடியாது. ஐ வெரி சாரி. ஓகே, எங்க கூட்டணி நல்லா பலமா ஸ்ட்ராங்கான சிமெண்ட்ல கட்டின கூட்டணி அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு சலசலப்பு வெடிச்சிருக்கு. இப்ப என்னன்னா, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொல்லல எச்சரிக்கை விட்டிருக்காரு. அதாவது மதிமுக, விசிக, இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் எங்களோட உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேண்டாம், அதை நாங்களே பார்த்துக்கிறோம். உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில பேசுறது ஆபத்து.
கருத்து வேறுபாடுகளை கூட்டணி மேடைக்குள்ள மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே கருத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்றாரு. அதாவது தோழமை கட்சிகள் தோழமையோட நடந்துக்கணும் அப்படின்னு தோழமையோட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ் மண்ணை தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது. இப்போதைய கலவரத்துக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தோ இவர் தான், பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் போட்ட ஒரே ஒரு போஸ்ட் தான் இந்த வெடி வெடிச்சிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எப்படி சுப்பிரமணிய சாமியோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இவர் அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. கடன் அவங்க ஆட்சி காலத்திலும் தான் வாங்கினாங்க. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. வாங்கின பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு எதுவுமே தெரியாம இப்படி பேசுறாரு. வருஷங்கள் மாறிட்டே போகுது. அப்ப இருந்த காஸ்டும் இப்ப இருக்கிற காஸ்டும் ஒன்னா அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்கு காட்டமா கொந்தளிச்சு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு எப்படி ஒரு இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முந்தைய அவருடைய அம்மாவுடைய காலத்திலும் கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலம் கடன் வாங்குகிறது என்றால் அந்த மாநிலத்திற்கு கடன் வாங்குகின்ற சக்தி எந்த அளவிற்கு இருக்கிறது, அதில் எவ்வளவு கடன் வாங்குவது என்பதுதான் ஒரு குறியீடு இருக்கிறது. ஒன்றிய அரசு அந்த குறியீடை வழங்கியிருக்கிறது. நாம் அந்த குறியீடுக்கு குறைவாகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாங்கியிருக்கிறோம். இவர்கள் ஒப்பிடுகின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த குறியீடை தாண்டி வாங்கியிருக்கிறார்கள். அதே போல் வாங்குகின்ற கடன் எந்த அளவிற்கு அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்யப்படுகிறது என்று இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எடப்பாடி அவர்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த பகுதியிலும் சாலை பிரச்சனை என்பது பெரும்பான்மையாக இல்லாத அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டை போன்று போக்குவரத்து வசதி கட்டமைப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதே போல் மின்சார கட்டமைப்பு இன்றைக்கும் பல மாநிலங்களில் 20% 30% பகுதிகள், ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே மின்சாரம் வழங்கப்படாத பகுதிகள் இருக்கிறது. பல கிராமங்கள் மின்சாரம் பார்க்காத கிராமங்கள் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் எந்த கிராமமும் மின்சாரம் வராத கிராமமே இல்லை. எல்லா இணைப்புகளும் விண்ணப்பித்து உடனுக்குடன் வழங்குகின்ற அளவிற்கு தமிழ்நாடு இருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற போது கூடுதல் மக்கள் தேவைக்கும் கூடுதல் சேவைகளுக்கும் கடன் வாங்குவது என்பது அது இயல்பு. அந்த வகையில் தான் இந்த கடன் வாங்கப்படும். முன்னாடி சேரன், சோழன், பாண்டியன், அப்புறம் இன்னும் சில தலைவர்கள் தியாகிகள் பேர்ல போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பேருந்து விழுப்புரம், தமிழ்நாடு அரசு பேருந்து கோவை அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அப்புறம் அந்த பேர் மாற்றப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. பஸ்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இல்லாம அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும் ஏன் இருக்கு, தமிழ்நாடு அப்படிங்கிற நேமை ஆட் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பா அந்த பேரை மாத்தி 10 வருஷத்துக்கு மேல ஆன அப்புறம் இப்ப ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் நம்ம கட்சியோட பலத்தை காட்டணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க. நம்ம கரூர்ல மட்டும் இன்னும் பண்ணலையே, அதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதுக்காக அலைக்கடலென சாரை சாரியா சுமார் 10 பேர் திரண்டு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பாதுகாப்புக்கு வெறும் 20 பேர் போலீஸ் வந்திருக்காங்க. போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி கேஷுவலா கொடி பிடிச்சு நின்றுருக்காங்க. திடீர்னு ஆக்ரோஷமாகி ஸ்டிக்கரை பஸ்ல ஒட்ட போயிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல ஸ்டிக்கர் பழி வாங்கிருச்சு. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டிக்கரை சும்மா வச்சு ஒட்டியிருக்காரு. அப்படி வச்சா ஒட்டுமா? ஸ்டிக்கரை பிரிச்சு ஒட்டணும். என்னமோ போங்க. இதுல சோகம் என்னன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி மினி பஸ்ல ஏத்திருக்காங்க. அதுல ஜன்னல் வழியா பூந்து வெளியே வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸோடைய சைடுல வந்து ஒட்டியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரைவேட் பஸ். இப்படி அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸையே சிரிக்க வச்சு தங்களுடைய கண்டனத்தை அரசுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.
இந்த வருஷம் அரசியல் பேசின மாதிரியே நாளைக்கும், அதாவது அடுத்த வருஷமும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு, அதாவது அடுத்த வருஷம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.